வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு என்ன கேண்டில் காமிக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு தான். ஓகே சார். இது வந்துட்டு இங்கிலீஷ்ல ஸ்டார் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். ஆ, இந்த கேண்டில் தெரியுதுங்களா? தெரியுது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் கார்த்திகேயன் சொல்லக்கூடிய முருகர் கடவுள் இருக்கார் இல்லைங்களா? ஆமா சார். அவரோட இதில் வந்துட்டு சரவண பவ சார். அப்படின்னு சொல்றதையும் இதை வந்துட்டு பயன்படுத்துவாங்க இந்த ஸ்டாரை. ஓகே சார். இது வந்து நம்மளுடைய ஹிந்து கலாச்சாரத்துப்படி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஸ்டார், அதாவது மேலே இருக்க ட்ரையாங்கிள் வந்து சிவனாகவும், ஓகே சார். ட்ரையாங்கிள் வந்து தலைகீழே இருக்கிறது வந்துட்டு பார்வதியாகவும், ரெண்டும் சேர்ந்தது தான் முருகர் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்றீங்க இந்த கேண்டில். ஆமாம். இது நடுவில் தான் வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓம் Okay. சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம முருகனை கும்பிடுறவங்களும் சரி, முருகன் கும்பிடாதவங்களும் சரி இந்த கேண்டில் பயன்படுத்தலாம். ஆனா தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இது வந்துட்டு நம்ம ஹிந்து மைத்தாலஜி படி நம்ம வழிபடுற ஒரு விதம். சரிங்க சார். சரிங்களா? ஆனால் நம்ம ஹிந்து மைத்தாலஜியில் கேண்டில்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஆமா சார். விளக்கு யூஸ் பண்ணுவோம். ஆமா. அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸு. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இதை தான் ஸ்டார் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். வெளிநாட்டில் இது கேண்டில்ஸாகவும் பயன்படுத்துவாங்க. ஓகே சார். இது எதுக்குன்னா, இதுவும் அதே மாதிரி தான். லாஸ்ட் டைம் நான் கேண்டில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கலர் வந்து ஒவ்வொன்றத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். பண்ணும். சரிங்களா? இப்போது இந்த பிளாக் கேண்டில் இது வந்துட்டு ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு ஆளையோ, சரிங்க சார். சரிங்களா, அவங்க ஒருத்தருக்காக மட்டுமே குறிப்பிட்டு ஏற்றப்படுறது. எதுக்கு இது? இது வந்துட்டு பல வகைகளில் இருக்குது, பல கலர்ஸில் இருக்குது. ஆனா சரிங்களா? இந்த கருப்பு வந்து எதுக்கு ஏத்துறோம்? கருப்பு வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். இப்போ என்னுடைய வீட்டுக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள் எல்லாம் போயிட்டு வீட்டில் வெறும் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும். என் வீட்டில் வந்து எந்த விதமான தீய சக்திகளும் வரக்கூடாது, அப்போ தடங்களுக்கும் யூஸ் இருக்கக்கூடாது. பண்ணுவீங்களா? தாராளமாக. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் எந்த வேலை எடுத்தாலும் எனக்கு தடங்கலா இருக்கு, எனக்கு கண் திருஷ்டி இருக்கு. அது மட்டும் இல்லை, சில பேர் வந்துட்டு வேலை செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் பிளாங்க் அவுட் ஆகிடுவாங்க. அவங்களால வேலை செய்ய முடியாது. ஓகே சார். காலையில் எழுந்து ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பாங்க, ஃபுல் டே அதே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நாள் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுதுன்றது தெரியாது. அவங்க நினச்ச காரியம் சக்சீட் ஆகாது. ஸோ இப்போ இது வந்து அந்த தடங்களை போய் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க தடங்களை இது கிளியர் பண்ணும். ஸோ இது ஒருத்தருக்குன்ட்டு இல்லை, மொத்த வீட்டுக்கும் இதை நம்ம இது ஏற்றலாம். நீங்கள் வீட்டுக்கும் ஏற்றலாம், ஒருத்தருக்கும் தனிப்பட்ட ஒருத்தருக்கும் ஏற்றலாம், இல்லை ஒரு குரூப்பாக இருக்க மக்களுக்கும் ஏற்றலாம், இல்லை குரூப்பாக இருக்க ஒரு ஆஃபீஸு அந்த மாதிரியான என்டிட்டி பிளேஸ்க்கும் ஏற்றலாம். அந்த மாதிரி பல வகையாக இது யூஸ் என்டிட்டினா பண்ணலாம். என்னது சார்? தீய சக்திங்களா? என்டிட்டின்றது நீங்கள், அதாவது ஹிப்னோதெரப்பி அந்த மாதிரி டேர்ம்ஸில் கேட்டிங்கன்னா இதை வந்து ஸ்பிரிட் எனர்ஜி, அதாவது பூத அந்த மாதிரி எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்க சார். அதாவது ஆவிகள், அதுதான் என்டிட்டிஸ்னு ஹிப்னோதெரப்பி லாங்குவேஜில் சொல்லுவாங்க. பட் பேசிக்காக என்டிட்டிஸ்னு என்னன்னா ஒரு குரூப் தான் வந்து என்டிட்டிஸ்ன்னு சொல்லப்படும். என்டிட்டிஸ்ன்னு சொல்லப்படும். ஸோ இப்போ ஒரு வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிற மொத்த மக்களுக்கும் சேர்த்து ஒரே கேண்டில் ஏற்றலாம். தாராளமாக ஏற்றலாம். ஓகே சார். சரிங்களா? அதே பச்சை மாதிரி கலர் எதுக்கு சார்? பச்சை கலர் வந்து பணவரவு, பணத்தடங்கள் போயிட்டு பணத்தடங்கள் போயிட்டு பணவரவு வர்றதுக்காக. அப்போ வேலைக்கெல்லாம் வேணும்னா அதுக்கு வேற கலர் வச்சிருக்கீங்க. ஆமாம். வேலைக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர் வரும். ஓகே சார். இப்போ வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு மனஸ்தாபங்கள் இருக்குது அப்படின்னா பிங்க் கலர் பண்ணலாம், இல்லை ரெட் கலர் கலர் விதவிதமான கலருங்க இருக்குது. இருக்குது. இப்போது இது வந்து அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் தனித்தனியாக ஏற்றாமல் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஏற்றுறாங்கன்னா இதை பயன்படுத்தலாம். வெறும் கருப்பு தான் பயன்படுத்தணுங்களா, இல்லை ரெண்டுமே சேர்த்து பயன்படுத்தணுங்களா? ரெண்டுமே. நான் வந்துட்டு சனிக்கிழமை என் வீட்டில் ஏற்றுவேம்மா. சரி. எனக்கு என்னென்னா என்னுடைய கஷ்டங்கள்லாம் உடஞ்சி எனக்கு வந்துட்டு பணம் வரணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ப்ரொடெக்டடாக இருக்கணும், அவங்களும் எந்த விதமான
தீய சக்திகளும் அண்டக்கூடாது. கண்டிப்பா. இப்போ எனக்கு நிறைய பணம் இருக்கு. அப்ப நான் வெறும் கருப்பு கூட ஏத்தலாம். தாராளமாக ஏற்றலாம். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு கொஞ்சம் மணி பிளாக்கேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ம். அந்த மணி பிளாக்கேஜஸை உடைக்கிறதுக்கு இதுவும் எனக்கு வந்துட்டு வீட்டில் எந்த தீய சக்திகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கருப்பும் ஏற்றுறேன். இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வருஷமாக ஏற்றிட்டு ஓ, இருக்கேன். 8 வருஷமா ஏத்திட்டு இருக்கீங்க. ஆமாம். ஒரு சனிக்கிழமையும் ஏத்துறீங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 8 வருஷமாக நான் இதை ஏற்றிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் ஆண்டவ புண்ணியத்தில் எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான கஷ்டமும் வந்ததில்லை. இப்போ நீங்க பணம் பிளாக்கேஜஸ்ன்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. அந்த கடையில வந்து வருமானம் கம்மியா வருது. இல்ல அவங்க வந்து பைசா வர வேண்டிய இடத்துல இருந்து பைசா வர மாட்டேங்குது. பொருள் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் கூட அவங்க கடையில இதை ஏத்தலாங்களா? ஏற்றலாமா, ஆனால் வந்து பச்சை கேண்டிலுக்கு பதிலாக கடை வச்சுருக்காங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் வரும் கேண்டில். மஞ்சள் ஏத்தணும். ஆமாம், மஞ்சள், கோல்டு, அந்த மாதிரி ஏத்தணும். அந்த மாதிரி கலர் மாறும். சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குன்னு ஏத்தும் போது எல்லாரும் சேர்ந்து ஒரே எல்லாரும் குடும்பமா சேர்ந்து இருக்கும்போது குடும்பமாக இருக்கும் பொழுது இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு இருக்கிறதோட இப்போ நீங்கள் வந்து ஒரு மாத சம்பளத்துக்கான எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆமா. ரெகுலராக சேலரி வர வேண்டிய இடமும் இருக்கலாம். ம். அவங்க வந்து தினமும் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. ஆஃபீஸில் சேலரி டிலே பண்ணுவாங்க. சரிங்க சார். அந்த மாதிரி சேலரி டிலே ஆகும் பொழுதோ, கொடுக்க வேண்டிய ஆள் காசு கொடுக்கல, அவன் டிலே பண்ணுறான்ற பொழுதோ, நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க, ஆனால் அவன் இதுக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்கிறவன் எனக்கு கொடுக்கலன்ற பொழுது அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் உடைச்சு அந்த பணத்தை வர வைக்க வேண்டியது இந்த கேண்டலோட வேலை. இப்போ நீங்க இந்த கேண்டில்ஸ் ஏதாவது ஸ்பெஷலா எண்ணெய் பவுடர் கொடுப்பீங்களா? இல்ல ஆமாம் இதுலயே ஆமாம். ஏத்துவாங்களா? இல்லை, இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆயில் அதுவும் நாங்களே ரெடி பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மணி ஆயில் இருக்குது, அதுவும் நாங்களும் ரெடி பண்ணுறோம். மணி பவுடரும் நாங்கள் ரெடி பண்ணுறோம். இப்போ இது வந்துட்டு இப்போ நீங்க சொல்ற மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா பண்ணணுங்களா? இல்ல இப்போ ஆரம்ப கட்டத்துல எத்தனை வாட்டி அட்லீஸ்ட் மினிமம் பண்ணணும்? எனக்கு ஒன்று சொல்லுங்கள், யாருக்கு இந்த காலத்தில் வந்துட்டு பணம் வேணாம்? பணம் எல்லாருக்கும் வேணும் தான். சரிங்களா? ஆமா. ஸோ பணம் வேணும், வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பண்ணிக்கிட்டே சனிக்கிழமை இருக்கணும். ஏன்னா பண்ணிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆராவையோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய எனர்ஜியோ எந்த அளவுக்கு படர்ந்து இருக்கோ சரி அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறோமோ, நம்மளே ஒரு முயற்சி எடுக்காத பொழுது எப்படி நமக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கரெக்ட் தான் சார். நம்ம ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கும் பொழுது தான் அதுக்கான ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். கிடைக்கும். சரிங்களா? இப்போ சார் இது வந்துட்டு சனிக்கிழமை சொல்றீங்க ஏத்தணும். காலையில ஏத்தணுமா, மத்தியானம் ஏத்தணுமா, நைட் ஏத்தணுமா, எப்போ ஏத்தணும் சார்? இது கேண்டில்ஸுன்றதுனால நான் முக்கால்வாசி நேரம் நைட்டு தாம்மா ஏற்றுவேன். நைட் ஏத்துறீங்க. ஆமாம். ஏன்னா எனக்கு என்னென்னா 6 மணிக்கு மேலே எனக்கு அந்த விளக்கு வைக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு ரெகுலராக வந்துட்டு சின்ன வயசுலேருந்து என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பழக்கம். ஓகே சார். அவங்க வந்துட்டு எனக்கு இதை வந்து ஒரு பழக்கமே ஆகுதுனால இப்போ நான் இந்த பிஸ்னஸ்லேயே இருக்கிறதுனால நான் வந்து விளக்கும் ஏற்றுறேன். அட் த சேம் டைம் இதையும் அதே டைம்லேயே ஏற்றுவேன். இதுல ஃபர்ஸ்ட் எது ஏத்தணும் சார்? செகண்ட் எது ஏத்தணும்? இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் பிளாக் ஏற்றுவேம்மா. ஃபர்ஸ்ட் எல்லா தடங்களும் போயிடும். ஆமாம். ஓகே. இதில் எப்படின்னா என் வீட்டில் இருக்க எல்லா தடங்களும் வெளியே போயிட்டு என் வீட்டில் இருக்க எல்லா கெட்ட சக்தி, கண் திருஷ்டி இது எல்லாமே வெளியே போயிட்டு எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ப்ரொடெக்டடாக இருக்கணும். சரிங்களா? யாரையும் எந்த விதமான தீய சக்தியும் அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு பிளாக் ஏற்றுவேன். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா வீடு வந்து பியூரிட்டி ஆகிடும், சுத்தமாக ஆரம்பிக்கும். ஆமாம். எனர்ஜியெல்லாம் சுத்தமாக எனர்ஜிலாம் சுத்தமாக ஆரம்பிச்சிடும். டம்ப்டு எனர்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. டம்ப்டு எனர்ஜிஸ்னால் இது வந்து அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் இருக்க போகிற புகை வந்துட்டு வீட்டுடைய மூளை முடுக்கெல்லாம் போகும், கார்னர்ஸ். சரிங்களா? எப்பொழுதுமே இந்த டம்ப்டு எனர்ஜிஸ்ன்றது வீட்டுடைய கார்னரில் தான் சேரும். ஓ, மூளை முடுக்கில் தான் சேரும். ஆமாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வென்டிலேஷன், காற்று வசதி இல்லாத பகுதிகள், ஓகே சார், அங்கே தான் இந்த டம்ப்டு எனர்ஜிஸ்லாம் சேரும். சரி. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஏற்றும் பொழுது என்ன ஆகும்னா அந்த கார்னரில் இருக்க எனர்ஜிஸ் எல்லாத்தையும் இது நலிஃபை, அதாவது சுத்தப்படுத்திடும். சுத்தப்படுத்திடும். ஓகே சார். சரிங்களா? சுத்தப்படுத்தினதுக்கப்புறமா
இந்த கேனில் ஏற்றுவேன். இது என்ன பண்ணுன்னா, இது ஏற்றும் போதே நான் சொல்லிக்கிட்டே ஏற்றுவேன். இது மாதிரி எனக்கு இருக்க பண கஷ்டம்லாம் போயிட்டு, எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்களாம் பணம் கொடுக்கணும், எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து எனக்கு பணம் வரணும், எனக்கு பணத்தடை நீங்கணும். சரிங்களா? அதே மாதிரி பணத்தோடைய ஃப்ளோ அதிகமாகணும், அதாவது பண வரவு அதிகமாகணும். இதை நான் சொல்லி சொல்லி ஏற்றும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த டெடிகேஷனோட கண்டினியூஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ண அதோடைய ஆற்றல் அதிகமாகும். அதோடைய ஆற்றல் அதிகமாகும் போது நீங்களே எதிர்பார்க்காத ரிசல்ட்ஸும் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாத இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணும் பொழுது ரோடு ஓப்பனர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதாவது உங்களுக்கு எப்படி போனால் பண வரவை அதிகப்படுத்தலாம் அப்படின்றது வந்து உங்கள் மூளையிலேயே தோண ஆரம்பிக்கும். இத்தனை நாள் ஐடியாஸே இல்லாத பிளாங்காக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கான பாதையை வழிகாட்டும்ன்றீங்க. வழிகாட்டும். ஓகே, சரிங்களா? சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஆனால் இதே மாதிரி திரும்ப வேற ஒரு கேண்டிலும் கொண்டு வாங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ.